வணக்கம். விஜய் ரேடியோ தங்களை அன்புடன் வரவேற்கிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அமைந்துள்ள கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த மணிமண்டபம் காரைக்குடி பஸ் நிலையம் அருகில் அமைந்துள்ளது. மணிமண்டபத்தின் முகப்பில் கவியரசரின் மார்பளவு சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மணிமண்டபம் 1992ஆம் ஆண்டு முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. மேல் தளத்தில் அரங்கமும் கீழ்த்தளத்தில் நூலகமும் அமைந்துள்ளது. கீழ்த்தளத்தில் கண்ணதாசனின் புகைப்பட கண்காட்சியும் வைக்கப்பட்டுள்ளது. கவியரசர் கண்ணதாசன் 24/6/1927 சாத்தப்பன் செட்டியார் விசாலாட்சி ஆட்சி அவர்களுக்கு 8வது மகனாக காரைக்குடி அருகில் உள்ள சிறுகுடல்பட்டியில் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் முத்தையா. ஆரம்ப கல்வியை சிறுகுடல்பட்டியிலும் தேவகோட்டை அருகில் உள்ள அமராவதி புதூரில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு வரை படித்தார். 1943இல் சென்னை திருவொற்றியூரில் உள்ள அஜாக்ஸ் நிறுவனத்தில் பணியில் சேர்ந்தார். பத்திரிகை பணிக்கு சென்றபோது தனது பெயரை கண்ணதாசன் என புனைப்பெயர் வைத்து கொண்டார். கண்ணதாசன் அவர்களுக்கு பொன்னழகி, பார்வதி, வள்ளியம்மை என 3 மனைவிகளும் 15 பிள்ளைகளும் உள்ளனர். சுமார் 5000 திரைப்பாடல்கள் எழுதியுள்ளார். பல படங்களுக்கு கதை வசனம் எழுதியுள்ளார். சிவகங்கை சீமை, கவலையில்லாத மனிதன், கருப்பு பணம், வானம்பாடி, மாலையிட்ட மங்கை, இரத்த திலகம் என 6 திரைப்படங்கள் தயாரித்துள்ளார். கவிதை நூல்கள், காப்பியங்கள், தொகுப்புகள், சிற்றிலக்கியங்கள், கவிதை நாடகம், மொழிபெயர்ப்பு, புதினங்கள், சிறுகதைகள், தன் வரலாறு, கட்டுரைகள், சமயம், நாடகங்கள், உரைநூல்கள் என இவரது படைப்புகள் ஏராளம். சிறந்த பாடலுக்கான மத்திய மாநில பாடலாசிரியர் விருது இவர் பெற்றுள்ளார். கவியரசர் கண்ணதாசன் சாகித்ய அகாடமி விருது சேரன்மா காதலி என்ற படைப்பிற்காக பெற்றுள்ளார். மலேசியா, ரஷ்யா போன்ற நாடுகளுக்கும் அமெரிக்காவில் உள்ள டெஸ்ட்ராய்ட் நகர் தமிழ்ச்சங்க விழாவிற்கும் பயணம் மேற்கொண்டுள்ளார். உடல்நலக்குறைவு காரணமாக அமெரிக்கா சிகாகோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கவியரசர் 17/10/1981ஆம் ஆண்டு இயற்கை எய்தினார். அமெரிக்காவிலிருந்து கொண்டுவரப்பட்ட பொன்னுடல் 22/10/1981இல் முழு அரசு மரியாதையுடன் எரியூட்டப்பட்டது. கவியரசர் எழுதிய கடைசி பாடல் 3ஆம் பிறை படத்திற்காக கண்ணே கலைமானே என்ற பாடலாகும். கவியரசர் மறைந்தாலும் அவருடைய பாடல் வரிகள் மூலம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். கவியரசரின் புகைப்பட கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ள புகைப்படங்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடன் கவியரசர், காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் விழாவில் கவியரசர் கண்ணதாசன். கவியரசர் கண்ணதாசன் தனது பெற்றோர்களுடன் திரு சாத்தப்பன் செட்டியார், திருமதி விசாலாட்சி ஆட்சி அவர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், கர்ம வீரர் காமராஜரும், நடிகைகள் பத்மினி, ராஜசுலோச்சனா, பாடகி சுசிலா அம்மா, முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஆகியோருடன் கவியரசர் கண்ணதாசன் எடுத்துக்கொண்ட புகைப்படம். டாக்டர் கலைஞர் கருணாநிதியுடன் கவியரசர் எடுத்துக்கொண்ட புகைப்படம். கவியரசர் கண்ணதாசனுடன் துணைவியார் திருமதி வள்ளியம்மை. முன்னாள் இந்திய பிரதமர் திரு லால் பகதூர் சாஸ்திரி அவர்களிடம் கவியரசர் தேசிய விருது பெறும் காட்சி. கவி தென்றலுடன் கவியரசர் எடுத்துக்கொண்ட புகைப்படம். கர்ம வீரர் காமராஜருடன் கவிஞர் கண்ணதாசன். தமிழக அரசவை கவிஞராக பொறுப்பேற்ற போது எடுத்துக்கொண்ட புகைப்படம். கவியரசர் கண்ணதாசன் தனது குடும்பத்தினருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம். ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் அவர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம். கலைஞர் கருணாநிதி, ஏஎல் ஸ்ரீனிவாசன் ஆகியோருடன் கவிஞர் கண்ணதாசன்.
தன் உடன்பிறப்பான கவியரசர் கண்ணதாசனை பாராட்டும் ஏஎல் ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம். எம்ஜிஆர் அவர்களுடன் கவியரசர் கண்ணதாசன். கவியரசரை பாராட்டும் முன்னாள் தமிழக ஆளுநர் பிரபுதாஸ் பட்வாரி. கவியரசருக்கு பொன்னாடை போர்த்தி மகிழும் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர். ரஷ்ய நாடு சென்று திரும்பிய கவியரசரை பாராட்டிய வரவேற்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். கவியரசருக்கு மாலை அணிவித்து மகிழும் பஞ்சு அருணாச்சலம். கவியரசரை சுவீகார தாயார் பழனியப்பன் தெய்வானையாச்சி அவர்கள். மனைவி திருமதி பொன்னழகி, திருமதி பார்வதி ஆகியோருடன் கவியரசு கண்ணதாசன் எடுத்துக்கொண்ட புகைப்படம். கவியரசர் அவர்கள் தான் நடத்திய தென்றல் திரை பத்திரிகை அதன் புகைப்படம். கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் கையெழுத்து. சாண்டோ சின்னப்பா தேவருடன் கவியரசர் கண்ணதாசன் எடுத்துக்கொண்ட புகைப்படம். நடிகர் ஜெமினி கணேசன், நடிகர் திலகம் சாவித்ரி, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நடிகர் சந்திரபாபு ஆகியோருடன் கவியரசர் கண்ணதாசன் எடுத்துக்கொண்ட குழு புகைப்படம். இசையமைப்பாளர் இளையராஜா கங்கை அமரனுடன் கவிஞர் கண்ணதாசன் எடுத்துக்கொண்ட புகைப்படம். இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன், TK ராமமூர்த்தி ஆகியோருடன் கவியரசர் எடுத்துக்கொண்ட புகைப்படம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் விஜய் ரேடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.